முருகப்பெருமான் பாதடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் குரு ஜென்மத்தில் இருந்ததுனால மன அழுத்தம், வேலைப்பளு, குடும்பம் அல்லது தொழில் தொடர்பான சவால்கள் நிறையா இருந்திருக்கும். ஆனால் இந்த நிலைமை இப்போ மாறப்போகுது. வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இது மிகவும் முக்கியமான மாற்றமாகும். இதுவரைக்கும் இருந்த பொருளாதார சிக்கல்கள், குடும்ப ஒற்றுமையை மற்றும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், மனக்குழப்பம் ஆகிய அனைத்தும் குறைஞ்சு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகுது. மிதுனம் என்பது அறிவு, புத்திசாலித்தனம், திறமை ஆகியவற்றில் சிறந்த ராசியாக கருதப்படுகிறது. அந்த திறமை இந்த வருஷம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறது அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு, பெயர், புகழ் உயர்ந்து காணப்படும். 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். சேமிப்பு உருவாகும். சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கான மதிப்பு கூடும். மேலும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கெட்ட தொடர்பு, கெட்ட பார்வைகள், எதிர்மறை மனிதர்கள் ஆகியவைகள் உங்களை விட்டு விலக போகிறாங்க. நான், என் குடும்பம், என் வேலை என்ற நிலையில் நீங்கள் செயல்பட போகிறீங்க. கார்த்திகை மாதத்துக்கு பிறகு கேது 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால குருவோட சேர்க்கை ஏற்படும். அந்த சமயத்தில் சிலருக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அதே சமயம் ராகு 8ஆம் இடத்துக்கு செல்றதுனால சில திடீர் மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த 8ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பணவரவு, சில நேரங்களில் திடீர் இழப்புகளை கூட ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேரத்தில் பயணங்களில் எச்சரிக்கை இருக்கணும். யாருக்கும் பணம் கொடுக்கும்போது யோசனை பண்ணி கொடுக்கறத சிறப்பாக செய்யணும். அதே மாதிரி கூட்டு தொழிலில் கூட ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும். மேலும் சனி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் தொடர்பான அனுபவம், அறிவு, திறமை அதிகரிக்கும். இது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு தயாராக்கும். இதுக்கு இப்போ சனி கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் பின்னாடி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கர்ம பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். உங்களுடைய முன்னோர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் கெட்ட நேரமாக இருந்ததுனாலும் நல்ல நேரமாக மாறக்கூடிய கால சூழ்நிலைகள் ஏற்படும். தோஷ நிவர்த்தியை செய்யக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உதவும். இப்போ மிதுன ராசிக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரம் இலக்குகளை அடையக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைவீங்க. கொஞ்சம் அவசரத்தை குறைச்சிங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியை காண முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தினருக்கு ராகுவோட ஆதரவு இருக்கிறதுனால கடன்கள் அடையும், பிரச்சனைகள் குறையும். புனர்பூச நட்சத்திரத்திற்கு குருவினுடைய அருள் அதிகமாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் பணம் புழக்கம் அதிகரிக்கும். குடும்பம், குழந்தை, தொழில் அனைத்துலேயும் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு சிறந்த முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, அரசு வேலை கிடைக்கிறது. அரசியல் துறை, ஐடி துறை, விளையாட்டு, கலைத்துறைகளில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பதவி உயர்வு கிடைக்கும். வேலை மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு போன்றவை கூட கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும். குருவோட பார்வை காரணமாக உங்களுக்கு கடன் குறையும். நோய் உங்களை விட்டு விலகும். நல்ல மருத்துவர், நல்ல வேலை கிடைக்கும். மன அமைதி அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கிய முன்னேற்றமான படியாக இருக்கும். மெதுவாக நடந்தாலும் உறுதியான வளர்ச்சி கிடைக்கும்.
அவசரப்படாமல் நல்லா யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகம் எதுவும் இல்லை. இந்த வருஷம் நம்பிக்கையோடு முன்னேறுங்க. நிச்சயமாக நல்ல பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும். முருகப்பெருமானின் பாத அடிகளில் சரணம்.